இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. மட்டன் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 6 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக் ரிலீஸ் பண்ணிட்டு மட்டன் 90% குக் ஆகுதுக்கான்னு செக் பண்ணுங்க. எனக்கு கரெக்டாக இருக்கு. குக் ஆகலைன்னா 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கு. இது கூட சேர்த்துக்க ஒரு சின்ன மசாலா, ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை லவங்கம் மிளகு சோம்பு கசகசா வீட்டு மிளகாத்தூள் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொதன்னு அரைச்சி கடாயில் சேர்த்து தண்ணி விடாமல் மீடியம் ஃப்ளேம் பச்சை வாசனை போத அளவுக்கு வதக்கி மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டன் மசாலா சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. தண்ணி மொத்தம் சுண்டி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சில வந்ததும் மல்லி இலை தூவி இறக்குங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.